திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிக்குட்பட்ட மலை கிராமத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குதிரை மூலம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டது. எல்லைப்பாறை மலை அடிவாரத்தில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் மலை உச்சியில் அமைந்துள்ள மலையூர் கிராமத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் உபகரணங்கள் குதிரை மூலம் அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே தபால் வாக்கு செலுத்தியதை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட மத்திய பாதுகாப்பு படையில் பணிபுரியும் சதீஷ்குமார் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். வேம்பனியைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படையில் பணிபுரியும் சதீஷ்குமார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால் வாக்கு செலுத்திவிட்டு அதை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து சதீஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் துவங்கியது. அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து 262 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் துவங்கியது. முன்னதாக பர்கூர் மலை ஊராட்சிக்குட்பட்ட கத்திரிமலை வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற வாக்குச்சாவடி மையங்களுக்கும் இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கோவையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. கோவையில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறிப்பிட்ட மையத்தில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன.